வணக்கம். கேசம் பேக் ஹவுஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று புதிய சுவையான ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, நல்ல வெஜிடபிள் கொத்து சப்பாத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து குடமிளகா, கேரட்டு, முட்டைக்கோசு, அப்புறம் 3 முட்டை, மீதமான ஒரு 4 சப்பாத்தி, இதை வச்சுதான் ஒரு 10 மினிட்ஸ்ல குயிக்காவே செஞ்சிடலாம். இதை கிட்ஸுக்கு நீங்க லஞ்சா கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஹெல்தியான வெஜ் கொத்து சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வெஜ் சப்பாத்தி செய்யறதுக்கு சப்பாத்தி வந்து நான் ஒரு 4ல இருந்து 5 அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா நூடுல் ஷேப்ல கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெஜிடபிள்ஸு குடமிளகா, தக்காளி, கேரட்டு, முட்டைக்கோசு, பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுட்டு இந்த கொத்து சப்பாத்தி செஞ்சிடலாம். ஒரு கடாயில் அடுப்பு பற்ற வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு செய்கிறதுனால பட்டர் வச்சு செய்யும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை நல்லா அந்த பட்டர்லே வதக்கி விட்டுறலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா கொஞ்சம் குயிக்காவே காய்கறிகள்லாம் வதங்கிரும். நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்க அந்த காய்கறிகளையும் மிஸ் பண்ணாம சாப்பிட்ருவாங்க. நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்ல சூப்பராகவே வதக்கியாச்சு. காய்கறிகள்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா காய்கறியோட ஒரு சுருளை வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் இதுல ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இதுல தக்காளி கெச்சப்பும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுல இந்த காய்கறியோட நான் முட்டையும் இப்போ சேர்க்க போறேன். ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்காமையும் செய்யலாம், முட்டை சேர்த்து செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இந்த ஒரு 4ல இருந்து 5 சப்பாத்தி, 3 முட்டை, இது வந்து 3 பேர் தாராளமா சூப்பராகவே சாப்பிட்றலாம். முட்டையும் நல்லா வதக்கி விட்டுருந்தேன். அந்த காய்கறிகளோட நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல சுருளை வதக்கி விட்டுருங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, குயிக்காகவே செஞ்சிடலாம். கிட்ஸுக்கு லஞ்ச்லையும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. டேஸ்ட்டு அந்த அளவுக்கு அருமையாகவே இருக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்திகளை சேர்த்துடலாம். இந்த ரெசிபி நல்ல குயிக்கா சூப்பரா செய்யக்கூடியது. லாஸ்டா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி, அந்த காய்கறி, முட்டை கலவை எல்லாமே ஒன்று போல சேர்ந்து வர மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், குயிக்காக ரெடி ஆயிரும். இந்த சப்பாத்தி, வெஜ்ஜு, முட்டை இதெல்லாம் ஹெல்த்தியானது. சோயா சாஸும் தக்காளி கெச்சப்பும் வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அருமையான வெஜ் சப்பாத்தி நூடுல்ஸ், குயிக்காக 10 மினிட்ஸ் கூட ஆகாது இதை செய்கிறதுக்கு. ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே சூப்பராக குழந்தைங்களுக்கு செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கேசம் பேக் ஹவுஸிற்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.